மாவை அறுவான் சுமந்திரன் பிசாசு சம்பந்தர் குறுக்கால போவான். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கந்திரு. தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர் CVK சிவஞானம் அவர்கள் இப்படி ஒரு பேஜ் பேசி ஒரு காணொளி ஒன்று ஒலிப்பதிவு ஒன்று வெளியில் வந்திருக்குது மக்களே. அதை பார்த்து போட்டு நாங்கள் பேசுவோம். முடிவு சம்பந்தப்பட்ட சுதந்திரம் அப்படி கொண்டு வந்தாரு தீர்மானம். மாவை அருவான் மாவை என்ன 5 பேரை குழு நியமிச்சு போட்டு இவன் போய் அவன்கிட்ட சொல்ல சுதந்திரன் போய் சும்மா நீ டிராப் போடுங்கன்னு சொன்னது இவன் பாதிதானே. அதைத்தானே அவன் கொண்டு வந்தாங்க சமர்ப்பிச்சவன். நீங்கள் விலை கொண்டோம் இந்த அருவானாலும் தெரியலாம் பாரு. இவன் நெடுகவே இவன் தான் சும்மா சும்மாண்டு அவன் உச்சத்தை ஏற்றி விட்டது இந்த அருவா 2-3 தடவை சரியா ஐயா நீங்கள் தானே சுதந்திரம் மத்திய செயற்குள்ள எதிர்த்து பேசுற ஒரு ஆள் என்ன கேட்டு பாருங்க. நான் மத்திய எதிர்த்து பேசுறேன். இவன் சும்மா அடுத்தவன் அவன் எல்லாத்தையும் கட்சி அவன் வித்தவன். இந்த கேள்வி சரி எல்லாம் போச்சு. இப்ப நான் அவர்கிட்ட நீ டிராப் பண்ண சொல்லி சொன்னேன். அவன் கொண்டு வந்து டிராப் பண்ணுவான். இவர் வேற இல்லை, இவர் கலவையில வேற இல்லை, சோமில வேற இல்லையா, சோமில கலவையெல்லாம் வேற இல்லை. இவர் மாவியோட நின்றவன் தானே, நான் எல்லாம் தெரியும் தானே, கல்லவே இல்லை. இவன் வேற விட்டுட்டு இப்ப பேக்கதான் இருக்கிறான் விசாரம். நீ ஏன் அவனை தயாரிக்க சொன்ன? அவனா தயாரிச்சு தான் அதை சமர்ப்பிச்சவன். இது மாவைதான் அப்ப காரணம். மாவைதான் சுதந்திரன் பிசாசே எழுப்பி விட்டாரு. மாவையும் சம்பந்தம் குறுக்கால போவாங்க. அது என்ன இல்லை, நாங்க நீ ஒன்றும் கைக்கலான்னு உண்மையத்தான் நான் சொல்றேன். இப்ப தீர்மானத்தை எடுத்தா உண்மையா அவன் தானே சமர்ப்பிச்சவன். நான் தானே நம்பி சொன்னான், நாங்கள் விரல் நின்றவன் தோற்பான் சொல்லலையோ சொன்னாராமே. கேட்கல அதுதான் நேதியா போயிருக்கட்டும். நாங்க இல்ல 87ஆம் ஆண்டுல இருந்து நான் விடுதலை புலிகளோட அருகில இருந்து அவரோட இருந்து மாரியோட இருந்து அவங்க யோகியோட இருந்து பேச்சு நடந்துற எனக்கு அனுபவம் இருக்குது. எனக்கு தெரியும் அது இது உண்மையா இவங்க தோற்கவனோடாம்பி. தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர், மத்திய குழு உறுப்பினர், 2 தரம் எலெக்ஷன் எல்லாம் கேட்டவர், தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக விடுதலை புலிகளினுடைய மூத்த தலைவர்களோட ஜோகரத்தினம் ஜோகி அவர்களோட தமிழிகளின் மக்கள் முன்னணி அந்த இதில் எல்லாம் தான் பக்கத்தில் இருந்தது அப்படியெல்லாம் சொல்லி கொள்கிற ஐயா CVK சிவஞானம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ இப்போ இது சுமந்திரன் பக்கத்தில் இருக்கிற தரப்போட பயங்கர ஒரு கொந்தளிப்பு நிலையாக வந்திருக்குது. இது என்னென்னா சுமந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டையை உண்டா கலாட்டி விடுற மாதிரியான வேலையை தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் பார்த்துட்டோமான்னு சொல்லி எல்லாரும் சத்தம் போடினோம். நான் ஊரில் இருக்கிற என்னோட தொடர்பில் இருக்கிற பத்திரிகை சார்ந்து தொடர்பில் இருக்கிற சில 2-3 பேரை அழைச்சி கேட்டோன்னா எல்லாரும் பயங்கர சூடாக இருக்கிறோம். இதை நாங்கள் திட்டம் போட்டு இந்த சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிற தரப்பு நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம். தேர்தலுக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே என்ற வட்டியாக பட்டு சூடாக இருக்கிறாங்க. இளங்களை நோக்கி பயங்கரமாக இருக்கிறேன். நீரை என்ன விடுபடுக்கிறதுக்கு இங்கே எடுத்திருக்கிறீரோன்னு சொல்லி எல்லாம் கேட்கிறோம் மக்களை. அப்போ இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் காளியம்மாளை அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு ஸ்டார் பேச்சாளர், அதாவது நட்சத்திர பேச்சாளர் என்று சொல்லலாம், விண்வீன் பேச்சாளர் போல ஒரு பேச்சாளரை பிசிறு என்று பேசி ஒரு ஆடியோ உண்டு, அதாவது கேட்கும் ஒலி உண்டு, எல்லா இடமும் பெற விடப்பட்டிருந்தது. தானது பேசியிருக்கிற தான் இருந்தனான் என்ற மாதிரி அவர் இன்னொரு கூட்டத்தில் பிறகு கொஞ்ச காலம் கழித்து அது சொல்லியிருந்தவர். அப்போ இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இந்த தொழில்நுட்பங்கள்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்குது போல இருக்கு மக்களை. வாழ்தலின் இது. நன்றி, வணக்கம். நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம்.